எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பைனரி சர்ச் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பைனரி சர்ச் அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பைனரி சர்ச் அல்காரிதம்னா என்ன ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? இப்போது சர்ச் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடுறது. ஓகேங்களா? சர்ச் பண்ணுறது. இப்போது எதை வேணால் சர்ச் பண்ணலாம். நம்பர் சர்ச் பண்ணலாம் ஒரு லிஸ்ட்டில், ஒரு அரேயில். அப்புறம் ஏதாச்சும் ஒரு நேம் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரி சர்ச் பண்ணுறது எல்லாமே அது பேர் தான் சர்ச்சிங்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பைனரி சர்ச் அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் இன் கேஸ் ஒரு சர்ச்சிங் அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 3 6 8 10 அப்புறம் 13. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அரே. ஓகேங்களா? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? பைத்தானில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5. சரிங்களா? மொத்தமாக 6 எலிமெண்ட் இருக்குது. பட் அரேயோட லென்த்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? அப்போது இதில் 7 இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன சர்ச் பண்ணுவோம்? 7ங்கிற வேல்யூ இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்ப்போம். இருந்தால் ட்ரூன்னு சொல்லணும். கரெக்டு தானே? இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். இதில் இருக்கா இல்லையா? இல்லை. ஓகேங்களா? ஏன்னா எங்கே பார்த்தாலுமே 1 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது, 13 இருக்குது. 7ங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஸோ அது ஒரு ஃபால்ஸ். ஓகேங்களா? இன்னொரு லிஸ்ட் எடுத்துப்போம். இன்னொரு அரே எடுத்துப்போம். ஓகே, அரேயில் 1 3 5 7 10 13 15. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 மொத்தமாக 7 எலிமெண்ட் இருக்குது. ஓகே, அது லென்த்து பார்த்தீங்கன்னா 7. பட் 0 to 6 வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போது இது ட்ரூவாக ஃபால்ஸான்னு பார்த்தீங்கன்னா இதில் 7 சர்ச் பண்ணுறோம். சேம் 7 தான் இங்கேயும் சர்ச் பண்ணுறோம். ஓகே, சர்ச் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரூ. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த இடத்துல 7 இருக்குது. ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு தேவையான வேல்யூ ஒரு அரேயில் இருக்கான்னு சர்ச் பண்ணுறது பேர் தான் சர்ச்சிங் அல்காரிதம் சொல்கிறோம். இப்போது பைனரி சர்ச்சிங் அல்காரிதம் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இந்த பைனரி சர்ச்சிங் அல்காரிதம் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே இதில் யூஸ் பண்ண போகிற அரே, ஓகேங்களா, அரே அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா சார்ட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? ஒன்று அசெண்டிங்லி சார்ட்டடாக இருக்கணும். அப்படி இல்லைனா டிசெண்டிங்லி சார்ட்டடாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், அப்படி இல்லைனா டிஸ்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஓகே, சார்ட்டடான ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த பைனரி சர்ச் அல்காரிதம் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஏன்னா அப்போ தான் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும், அப்ளை பண்ணவே முடியும். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டட்னா இப்படி இருக்கணும். 1 3 5 7. இப்போ இதுனா 7 5 3 1. ஸோ இந்த மாதிரி சார்ட்டடாக இருந்தால் மட்டும் தான் இந்த பைனரி சர்ச் அல்காரிதம் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகும் எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். ஒரு அல்காரிதம் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது இன்னொன்று சேர்த்துக்கலாமே. ஓகே, இதுதான் அதோட அரே. ஒரு அரே எடுத்துப்போம். இந்த அரேயில் இந்த லெஃப்ட் எலிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது லெஃப்ட்டுன்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஃபஸ்ட் இருக்கிறது லெஃப்ட் எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது ரைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சொல்லிவிட்டு
இது வந்து லெஃப்ட் எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஈக்குவல் டு 0. இந்த ரைட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரோட லென்த் அப்படின்னா 0, 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? அப்போது இதோட 6 பைத்தானில் பார்க்கும்போது. ஓகே, 6 தான் இதோடது. இப்போ மிடில் எலிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதானே மிடில் எலிமெண்ட். மிடில் எலிமெண்ட் வந்து 3 இதுக்கு, இந்த அரேக்கு. ஸோ இப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு அது மாதிரி சார்ட்டடான அரேயில் அது லெஃப்ட்டு ரைட்டு மிட்னு பிரிச்சிடும். பிரித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இன்கேஸ் 4 சர்ச் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த இதில் வந்து நம்ம 4 சர்ச் பண்ணுறோம். ஓகே, நம்ம சர்ச் பண்ண போகிற நம்பர் வந்து 4. சர்ச் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்னு பிரித்ததுக்கப்புறம் மிடில் எலிமெண்ட் இருக்குமா? இப்போ என்ன சர்ச் பண்ணணும்னா, நம்ம சர்ச் பண்ண போகிற அல்காரிதம் வந்து சர்ச் பண்ணுற நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கா, இல்லை இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கும். 5க்கு கிரேட்டராக இருக்கா, 5க்கு கீழே இருக்கான்னு பார்க்கும். நம்ம சர்ச் பண்ண போகிறது 4, அது வந்து 5க்கு கீழே. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்க போகுது. இந்த லெஃப்ட்லேருந்து இந்த மிட் வரைக்கும் இருக்க போகுது. கரெக்டாக? இப்போ என்ன நடக்கும்னா, இதுலேருந்து எடுத்து லெஃப்ட் அப்படியே தான் இருக்கும், ரைட் எலிமெண்ட் மட்டும் மாறும். இங்கே 5க்கு பதிலாக இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 4ஆக வரும். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்கும், புதுசாக என்ன ஒரு இது 1, 3, 4. அப்போது இதில் வந்து இது ரைட் எலிமெண்ட், இது வந்து லெஃப்ட் எலிமெண்ட். ஓகே, இது வந்து மிட் எலிமெண்ட். இப்போ என்ன பார்க்கும், ஒன்ஸ் மோர் பார்க்கும்போது சர்ச் 3க்கு மேலே தான் நம்ம சர்ச் பண்ண போகிறது 4. அப்போ என்ன பார்க்கும், மிட்டுக்கு மேலே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ரைட் எலிமெண்ட். அப்போ என்ன போகும், லெஃப்ட் வந்து அதை தாண்டி வந்துடும். இப்போ என்ன நடக்கும்னா, ரைட் எலிமெண்ட் வந்து 4 தான். ஓகேவா? இப்போ லெஃப்ட் எலிமெண்ட் என்ன ஆகும், இங்கிட்டு இருக்கிறது வந்து என்ன ஆகும், 4ஆக மாறிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே 4. அப்போ அது வந்து நம்ம சர்ச் பண்ணுற எலிமெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே சர்ச் ஆகி கொடுத்துரும். அதோட பிளேஸ் என்ன இருக்குது, லொக்கேஷன் வந்து 2. ஓகேவா? அந்த அரேயில் லொக்கேஷன் வந்து 2 which is equal to 4. ஓகேவா? இப்போ சர்ச் ஆயிரும். இஃப் இன் கேஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணுற நம்பர் அதில் இல்லவே இல்லை, என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் வந்து எப்பயுமே வந்து லெஸர் தென் ரைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த லெஃப்ட்டோட வேல்யூ இப்போ வந்து 0, ஏன்னா ஸ்டார்ட்ஸ் வித் 0, லெஃப்ட் எப்பயுமே 0 ஸ்டார்ட் ஆகும். ரைட் எப்பயுமே அரேயோட மேக்ஸிமம் வெயிட்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? 5, 6, 7 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எப்போ வந்து லெஃப்ட்டு வந்து கிரேட்டர் தென் ரைட் ஆகுதோ, ஓகேங்களா, ரைட்டை தாண்டி போகுதோ, அப்போது அந்த எலிமெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம், நாட் அவைலபிள். ஓகே, இந்த அரே. ஓகே, அப்போது இந்த மாதிரி சர்ச் பண்ணுறது பேர் தான் பைனரி சர்ச் அல்காரிதம். ஓகே, இன்றைக்கி நம்ம பைனரி சர்ச் அல்காரிதம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பைனரி சர்ச் அல்காரிதத்தை பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.